பழைய மனுஷிலிருந்து விடுதலை. ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம இங்க இருங்க, நம்ம எல்லாருமே பழைய மனுஷனா இருந்து வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஆமே. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு பழைய மனுஷன் நம்மகிட்ட இருந்திருப்பான். இருந்துக்க மாட்டானா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் கத்தோலிக்க குடும்பம் தான், ஆர்சிக்காரன் தான், இருந்தாலும் பரம்பரை கிறிஸ்தவன் தான், இருந்தாலும் என் கூட சுற்றுறவங்க என்ன வா படத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு காலையில் ஒரு படத்துக்கு கூட்டி போவாங்க, சாயங்காலம் ஒரு படத்துக்கு கூட்டி போவாங்க. ஒரு நாளைக்கு 2 படம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. எத்தனை படம்? இது எனக்கு என்னது? பழைய மனுஷன். இது என்னது? பழைய மனுஷன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பழைய மனுஷன். அல்லேலூயா. அப்புறம் சாயங்காலம் உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசுவோம். இங்கே 6 மணிக்கு உட்காருவோம், 9 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். 7-8 பேர் சேர்ந்து, பசங்களாக சேர்ந்து. எத்தனை மணி வரைக்கும்? உருப்படாத பேச்சு, ஊருக்காத பேச்சு, உலக பேச்சு, கல்வி பேச்சு. அப்போ இதில் என்னது? பழைய மனுஷன். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இதே போல் நான் என் வாழ்க்கை பழைய மனுஷனை வாழ்க்கையை சொல்லிட்டேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் பழைய மனுஷன் வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். ஓகே. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உன் பழைய மனுஷன் வாழ்க்கையை களைச்சி போடும்படி, உன் பழைய மனுஷன் வாழ்க்கையை ஒழித்து போடும்படி, உன் பழைய மனுஷன் வாழ்க்கையை அழித்து போடும்படி, உன் பழைய பித்தாலாட்டம், பழைய பிராடு, பழைய பொய், பழைய பாவங்கள், பழைய தேவையில்லா உலகப்பரவன பாவங்கள், நீ அதிலிருந்து விடுதலை பெறும்படி, நீ அழிக்கப்பட்டு போகும்படி, நான் ஒரு புது சிருஷ்டியாக, உன்னை புதிய மனிதனாக உன்னை உருவாக்கும்படி நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உன் பழைய மனுஷனை களைச்சி போட்டுட்டு உன்னை புதிய மனுஷனாக நான் மாற்றிருக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு எப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அப்பவே நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை அடிக்கப்பட்டு விட்டது, நொறுக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது, எரிக்கப்பட்டு விட்டது. ஆமே. அல்லேலூயா. புரியுதா? பழைய மனுஷ வாழ்க்கை அழிக்கப்பட்டுருச்சு. எப்போ? அவர் இரத்த சிந்தனை தான் பாருங்க. அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதென்று அறிஞ்சிருக்குமா? அறியலையா? அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வாழ்க்கை. ஓகே. அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வாழ்க்கை பழைய வாழ்க்கை, தம் அடித்த வாழ்க்கை, தண்ணி அடித்த வாழ்க்கை, ஊர் புறணி, உலக புறணி, அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறது, வீட்டை சரியாக கவனிக்கிற, வீட்டுக்கு போகிறது கிடையாது, கண்ட இடத்துல போகிறது, கண்ட இடத்துக்கு வர்றது, இதெல்லாம் பழைய வாழ்க்கை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் எல்லாருமே என்னவா மாறிட்டோம்? ஒரு புதிய மனிதனாக, புது சிருஷ்டியாக, புது படைப்பாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டோம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? புரிஞ்சு போச்சா? இப்போ நீங்கள் பழைய ஆளா புதிய ஆளா? சொல்லுங்க. பழைய மனிதனை நான் களைச்சி போட்டுட்டேன். பழைய பொய்யையும், பழைய முறுமுறுப்பையும், பழைய பித்தாலாட்டத்தையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? களைச்சி போட்டுட்டேன். இப்போ நான் புதிய மனிதன். அதனால தான் வசனம் சொல்லுது, எபேசியர் 4:22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம என்ன செய்யணுமா? பழைய மனுஷனை இயேசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்களை புது மனுஷனை ஆக்கிட்டார். ஆனால் நீங்கள் திருப்பி 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 பழைய மனுஷனை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு? பழைய மனுஷன் நீங்கள் என்ன செய்யுங்க? பழைய மனுஷன் என்ன செய்யுங்க? கலைந்து போட்டுனா அதை திருப்பி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். பழைய மனுஷனை கலைத்து போட்டுட்டு நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் தண்ணி அடிச்சிருக்கலாம், பிராந்தி கடைக்கு போயிருக்கலாம், சீரட்டு பெட்டி குடிச்சிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பல தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அதை கலைச்சி எரிஞ்சிடணும், தூக்கி எரிஞ்சிடணும். ஏன்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி உங்களை என்னை இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள், தவறு செஞ்சோம், தவறு பண்ணிட்டோம், குற்றம் உள்ளவர்கள் தான், தவறு பண்ணினவர்கள் தான்,
தேவனுக்கு விரோதம் பாவம் செஞ்சவங்க தான். ஆனால் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன். அப்போனா நம்ம எல்லாம் பாவம் செஞ்சவங்க தான். ஆனால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அப்பா சமூகத்தில் விட்டுறணும். திருப்பி அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, திருப்பி அதை தொடரக்கூடாது. அப்படி திறந்தா நீங்கள் பழைய மனுஷனை எடுத்து மேலே அணியிறீங்க அர்த்தம், பழைய ட்ரெஸ் எடுத்து மேலே போடுறதுக்கு அர்த்தம். அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, பழைய மனுஷன் நீங்கள் களைத்து போட்டு, அதான் முந்தின நடக்கக்கூடிய, முந்தி எப்படி நடந்தீங்க, முந்தி எப்படி இருந்தீங்க, முந்தி என்ன தவறு பண்ணீங்க, முந்தி என்ன பாவம் பண்ணீங்க, அப்போ அதை என்ன செஞ்சுருங்க, களைச்சி போட்டுருங்க. அதான் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற, மோசம் போக்குற இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் என்ன செஞ்சீங்க, களைச்சி போட்டுருங்க, களைச்சி போட்டுருங்க. பழைய செய்திகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, இப்போ பழைய தவறுகள் இப்போ இருக்கக்கூடாது. அது எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சுன்னு களைச்சி போட்டுறணும். களியாட்டங்கள், புறங்குறுதல், தீய எண்ணங்கள், தீய பாவங்கள், தவறான பார்வைகள், தவறான வார்த்தைகளை கேட்குறது, இதெல்லாம் பழைய பாவங்கள். அதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும், களைத்து போட வேண்டும். எப்படி நம்ம களைச்சி போட்டோம், எப்படி நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு கேட்டால், ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த பழைய பாவத்தை அழித்து போட்டுட்டார். அந்த ரோமர் 6:6 அவரோடு கூட சிலுவையில் என்ன செஞ்சிட்டோம், அடிக்கப்பட்டுட்டோம். இப்போ செஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செஞ்சோம்னா நம்ம ஏசப்பாவை திருப்பி திருப்பி சிலுவையில் அடிக்கிறன்னு அர்த்தம். பார்த்துக்கொள்ளுங்க. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். இப்போ வேதத்தில் எத்தனையோ பாவிகள் இருந்தாங்க, எத்தனையோ பாவப்பட்டவங்க இருந்தாங்க. ஒரு விபச்சாரி ஸ்திரியை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கையங்களும் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஏசப்பா இனிமேல் பாவம் செய்யாத போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவள் பாவம் செஞ்சா அப்படின்னு வேதத்தில் இடம் இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதோட அந்த அம்மாவுக்கு பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு இந்த அம்மா. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் யோசிச்சு முற்றுப்புள்ளி. ஏசப்பா உயிர்த்தொழில் முதல்ல பார்த்தது முதல்ல மரியாதை. அந்தம்மா ஒரு பாவி, அந்தம்மா பாவத்தில் இருந்துச்சு, 7 பிசாச்சோட வாழ்ந்துச்சு. ஆனால் என்னைக்கு இயேசுவை பார்த்துச்சோ அன்னைக்கே பரிசுத்த வாட்டியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாவத்து பக்கம் போகல, பரிசுத்த வாட்டியாக என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க. சகைவை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாவியான மனுஷன் அவன் இயேசு தன் வீட்டுக்கு வந்த உடனேயே அவன் அறிக்கையிட்டு என்ன செய்கிறான், பாவத்தை விட்டுறான். அவனும் ஆபிரகாம் குமாரன் மாறிட்டான். திருப்பி அவன் பாவத்துக்கு வந்துட்டான், திருப்பி அவன் பாவம் செஞ்சான்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்யலை, சொல்லப்படவே கிடையாது, சொல்லப்படவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், செஞ்ச பாவத்தை திருப்பி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் பைபிளில் ஒரு வாட்டி பாவம் மன்னிக்கப்பட்டால் அடுத்த வாட்டி பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு வாட்டி பாவம் மன்னிச்சுட்டு அப்புறம் திருப்பி பாவம் செஞ்சான் அப்படின்னு யாருமே சொல்லப்படலை. யாருமே முதல்ல மரியாதை சொல்லப்படலை, சகவி சொல்லப்படலை, ஒரு வேசியத்தை பண்ண ஒரு பெண்ணு சொல்லப்படலை. அத்தோடு அவங்களுக்கு முற்றுப்புள்ளி, அத்தோடு அந்த பாவத்திலிருந்து விடுதலை. ரத்தம் பரவலை நீ பாவங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் மன்னிச்சிட்டேனா அது நிரந்தர மன்னிப்பு. அதுக்கப்புறம் பியூர் பரிசுத்த வாட்டி, நீ பியூர் பரிசுத்த வாட்டி, நீ பரலோகத்தின் பிள்ளை, நீ பாவம் செய்யாமல் தான் வாழணும். அதான் பழைய மனுஷனை களைச்சி போகிற வாழ்க்கை. பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம எல்லாருமே வாழலாம். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது எப்படின்னு கேட்டால், சில பேர் ஒரு குறிப்பிட்ட பாவனை பண்ணாமல் தான் யோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதான் ஒரு வசனம் இருக்கிறது, தான் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? ஹலோ, இதெல்லாம் ஒரு பாவம் தான். சொந்த சகோதரனையோ சகோதரியோ பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். அப்படின்னா ஒரு கொலை பண்ணுறதுக்கு உண்டான சம பகைகள். பகைக்கிறது ஒரு பாவம், கொலை பண்ணுறது ஒரு பாவம். ஆனால் இந்த பாவம் தான், என் ஆளுகளை தான் பகைச்சிருக்கேன், கொலை செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ ஆளுகளை பகைச்சாலும் நீ கொலை பண்ணுறதுக்கு உண்டான சமம் அப்படிங்கிறாரு. அதான் மனுஷ கொலைபாதகன். நீ அதாவது சொந்த சகோதரனை யாரையாவது நீ பகைச்சு வாழ்ந்தேன்னா நீ கொலை பண்ணதுக்கு சமம். அந்த பாவம் 2 1 அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஏசப்பா பகை இல்லாமல் வாழணும், நம்ம சண்டை இல்லாமல் வாழணும், சமானமாக வாழணும். நம்ம உள்ளத்தில் யாரையும் ஒரு குற்ற உணர்வோடு பார்க்கக்கூடாது, குற்ற உணர்வோட குறையோடு பார்க்கக்கூடாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் மனம் திரும்ப வச்சுட்டார், ரத்தத்தை சிந்தி மனம் திரும்ப வச்சுட்டார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கிட்டோம். பாவ மன்னிப்பை பெற்றுட்டோம்னா நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி, புதிய படைப்பு என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதான் முந்தின மனிதனை அடைக்கிற மோசமாக இச்சைகளாக கெட்டு போயிற பழைய மனுஷனை என்ன செஞ்சிடணும், கலைச்செல்லாம் சொல்லுங்கள். நான் பழைய மனிதனை களைத்து போட்டுட்டேன். இப்போ சில கணவன் மனைவி மாதிரி இருப்பாங்க, ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் மனைவியை போட்டு வைவார், திட்டுவார், அடிப்பார், கீழே போட்டு தள்ளுவார், நீலாம் எனக்கு பொண்டாட்டியான்னு சொல்லி அடிப்பார். அப்படி சில ஆமலுக்கு சில அனுபவம் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மாதிரி இடத்துக்கு, அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. மனைவிமாருக்கு புருஷனை வாடா போடா, நீலாம் உருப்படா வழங்க வேடா, உங்கள் அம்மா அப்புறம் சொல்லி வைவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பழைய வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் பழைய மனிதனை என்ன செய்வது, களைத்து போடுவது. புதிய மனிதனை நீங்கள் என்ன செய்ய வாழணும்.
புதிய உங்கள் பார்வை, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை எல்லாமே புதுசாக இருக்கணும். அதான் பழசு என்ன செஞ்சு கழிச்சு போட்டுருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதான் ஏசப்பா வந்து நம்மளை புது சிருஷ்டியாய், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாமே சொல்லுங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாமே சொல்லுங்கள். நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன், அதனால் என்கிட்ட எந்த பழைய வாழ்க்கையும் கிடையாது, என்கிட்ட எந்த பாவ வாழ்க்கையும் கிடையாது. நான் இயேசுவின் இரத்தத்தால் புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு புது படைப்பு, நான் ஒரு புது சிருஷ்டி. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் புது சிருஷ்டியா பழையாளா? புது சிருஷ்டி. இயேசு உங்கள் இரத்தத்தால் என்ன கழுவிட்டாரு? இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்க என்ன செய்யணுமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்ய? நீங்க தரித்து கொள்ளுங்கள் அல்லது அணிந்து கொள்ளுங்கள். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பழைய மனிதனிலிருந்து விடுதலையா, விடுதலை இல்லையா? அல்லேலூயா. இப்போ பழைய மனுஷன் விடுதலை ஆவதுக்கு நான் சொல்கிறத சொல்லுங்கள். நான் இயேசுவின் இரத்தத்தாலே பழைய பாவத்தை, பழைய அவிவிசுவாசமான வார்த்தையை, பழைய புறங்கூறுதலை, பழைய குறை சொல்கிறதில், பழைய குற்றப்படுத்துதலை, திட்டுறதில், வைகிறதில் எல்லாம் பழைய வாழ்க்கை. ஆனால் இயேசு என்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே என் பழைய வாழ்க்கை ரோமர் 6:6 படி சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. நான் இப்போது ஒரு புது சிருஷ்டி, நான் இப்போது ஒரு புது படைப்பு. எந்த பழைய பாவமோ பழைய தவறான பேச்சோ என்கிட்ட கிடையாது. என் வாயும் என் வார்த்தையும் என் நாக்கும் பரிசுத்தமான வாய். ஏசையா நாவை தொட்டு சுட்டது போல கர்த்தருடைய ஆவியானவர் என் நாவை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எந்த அவிவிசுவாசமான வார்த்தைகளையும் நான் பேச மாட்டேன். பரிசுத்தத்தை பற்றி பேசுவேன், அன்பை பற்றி பேசுவேன், இரக்கத்தை பற்றி பேசுவேன், தயவை பற்றி பேசுவேன், சமாதானத்தை பற்றி பேசுவேன், இயேசுவை பற்றி பேசுவேன், பரலோகத்தை பற்றி பேசுவேன். வேறு தேவையில்லாத பேச்சை என் வாயில் வராது. இயேசுவின் இரத்தத்தால் என் வாயு என் உதடு சுத்திகரிக்கப்படுவதாக. கையில் தட்ட அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? இப்போ இந்த வசனங்களை நீங்கள் டெய்லி படித்தீங்கன்னா பழைய வாழ்க்கை உங்களுக்கு என்ன செய்யாது? பழைய மனிதனை என்ன செஞ்சிடணும்? களைச்சி போட்டுறணும். பழைய நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன்னு சொன்னேன்னா பழைய வாழ்க்கை பேசுகிறேன்னு அர்த்தம். நீ கலையை முடிச்சு வரும்போது அப்படி தானே இருந்த அப்படி சொன்னால் அது கூட பழைய வார்த்தை தான். பழையவைகள் எல்லாமே என்னாச்சு? ஒளிஞ்சு போச்சு. ஐயா, ஒரு புருஷனும் பொண்டாட்டி இருந்தால் இப்போ நடக்க போகிற காரியம் என்ன, வரும் காரியம் என்ன, அதை பற்றி தான் பேசணும். போன வருஷம் உங்கள் அம்மா அப்படி செஞ்சிட்டாங்க, உங்கள் அப்பா இப்படி செஞ்சிட்டான், கல்யாணம் முடித்த புதுசில் இப்படி உங்கள் அண்ணன் செஞ்சான்ல, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? பழைய காரியத்தை, பழைய வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்போ இன்றைக்கி நடக்கிற காரியம் என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை எப்படி கொண்டு வரணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி உயரணும், நம்ம எப்படி செழிக்கணும், நம்ம எப்படி கர்த்தருக்கு வரணும், அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மாத்திரம்தான் நீங்கள் பேச வேண்டுமே தவிர மற்றபடி பழைய வார்த்தைகள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா.